வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உரையாடல் நிகழ்ச்சியில நிறைய டீம் மூவி இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ராபர் அப்படிங்கிற ஒரு மூவியோடைய டீம் வந்திருக்காங்க. டிரெக்டர் அண்ட் 2 ஆக்டர் வந்திருக்காங்க. யார் அவங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னொருத்தருடைய ஸ்டோரியை நீங்க டைரக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ஸ்டார்டிங்கில் அது டஃப்பாக ஃபீல் ஆச்சு. பட் போக போக அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எங்கள் சாரோடது. நான் யார்கிட்ட ஒர்க் பண்ணணும், எங்கள் டைரக்டர் சார் அனந்தகிருஷ்ணன் சாரோடது. டேனியை காணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தேடிட்டு இருக்காங்க. சின்னதுலேருந்து இந்த தியேட்டரை பற்றி படிக்கணும்னு ஆசை இருக்கும். நம்ம ஒரு அகாடமிக்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும், அதோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சதுக்காக தான் ஒரு 3 month கோர்ஸ் மாதிரி தான் போனேன். யூஎஸ் போனது. படம் பண்ணும்போது இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நடுவில் வந்து நடிச்சுட்டு போகணும். இந்த ராபர் மூவில உங்களுடைய கேரக்டர் பயங்கரமா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ராபர் படத்துல என் கேரக்டர் பேசுவோம், நான் தான் படத்தில் பேச மாட்டேன். கையை காலை கட்டி எப்படி நம்ம சிம்புவோட கையை கட்டி போட்டால் அவர் டக்குனு ஒரு ஸ்டெப் வரும். அது மாதிரி நமக்கும் நம்ம தொடர்ந்து பேசலாம் நடிப்பே கஷ்டமாயிடும். ஏதோ சொன்னார், நியூயார்க்கில் போய் படித்தா அது நிறைய புரியல. ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு அந்த பொண்ணு துரத்தி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதோட சைட் ஸ்டாண்டை எடுக்காமல் போயிடுச்சு. அந்த சைட் ஸ்டாண்டை பட்டு அது ஆக்சிடென்ட் ஆகி அது இறந்துச்சு. ஸோ இது உண்மையாக நடந்த சம்பவம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். உங்கள் 3 பேரையும் சந்திச்சது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களுடைய மூவி மார்ச் 14th ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக வச்சுருக்கீங்க. ஒரு ரா மூவியாக அதை நான் பார்க்குறேன். அதை பார்க்கும்போது உங்களுடைய முன்னோட்டங்கள் பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சது. டைரக்டர் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார். அதாவது ஒருத்தருடைய ஸ்டோரியை வாங்கி நம்ம டைரக்ட் பண்ணுறது ஒரு வகை, நம்மளுடைய ஸ்டோரியை வாங்கி அதை நம்மளே டைரக்ட் பண்ணுறது இன்னொரு வகை. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இது நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தருடைய ஸ்டோரியை நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ஸ்டார்டிங்கில் அது டஃப்பாக ஃபீல் ஆச்சு. பட் போக போக அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எங்கள் சாரோடது. நான் யார்கிட்ட ஒர்க் பண்ணணும், எங்கள் டைரக்டர் சார் அனந்தகிருஷ்ணன் சாரோடது. ஸோ எங்களோட வேவ் லென்த் ஆல்ரெடி மேட்சாக தான் இருக்கும். ஸோ அதனால மெட்ரோவில் ஒர்க் பண்ணி ஆமாம் நாங்கள் மெட்ரோவில் ஒர்க் பண்ணோம். கோடியிலூரில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால அந்த வேவ் லென்த் எங்களுக்கு ஆல்ரெடி இதாக இருக்கிறதுனால எனக்கு போக போக ரொம்ப ஈஸியாச்சு. ஸ்டார்டிங் தயக்கமாக இருந்துச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்மளோட விசுவலேஷன் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், எப்படா இதாக போகுதுன்னு. பட் என்னென்னா, ஒரு ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட்லேயே என்ன தேவையில்லைங்கிறத ஃபைனல் பண்ணிடுறதுனால அது ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைரக்ஷன் முடிச்சு ஒரு மூவியாக எடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய தலையீடு இருக்குமா? அவர்கிட்ட நீங்கள் காமிச்சு நீங்கள் பாருங்க உங்களோட பொருள் வந்திருக்கு அப்படின்னு தலையீடல் இல்லை. பட் நான் சஜஷன் கேட்பேன். என்னதான் இருந்தாலும் என்னோட ஆசிரியர், நான் இப்போ இல்லை, எப்போ நான் தனியாக படம் பண்ணாலும் அவங்ககிட்ட ஒரு சஜஷன்ங்கிறது கேட்பேன். நல்லதாக இருந்து நல்லது யார் சொன்னாலும் எப்போ சொன்னாலும் அது ஏற்றுக்கணும். அது எங்கள் குரு தான் இல்லை, என்னோட டைரக்ஷன் டீமில் இருக்க பசங்க சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கிடுவேன். அதனால அது யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும். அது தலையீடாக நான் பார்க்கல. நானாக தான் சஜஷன் கேட்பேன். ஆனால் இது ஓகேவா, இது ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட பார்வையை எடுத்துக்கிட்டு அது இதுக்கு சூட் ஆச்சுன்னா நானும் அதுக்கு எனக்கும் அது ஜஸ்டிஃபை ஆச்சுன்னா நான் அதை ஏற்றுப்பேன். ராபர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் அதில் லீட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் தான் அதில் லீட் கேரக்டர்ஸாக பண்ணியிருக்கீங்க. பட் ராபர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு ஒர்க் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா டேனி பண்ண முடியாது. ஓகே ஓகே. ரொம்ப நாளாவே டேனியை காணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தேடிட்டு இருக்காங்க. டேனி எங்கே போனீங்கன்னு எனக்கு தெரியும், டேனி எங்கே அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலி கடந்த ஒரு 1.25 வருஷமாவே யூஎஸ் போயிட்டேன். சின்னதுலேருந்து இந்த தியேட்டரை பற்றி படிக்கணும்னு ஆசை ரொம்ப. ஓகே. நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் 15 வருஷம். இங்கே இருக்க நம்ம இந்தியன் தியேட்டர் சொசைட்டியில் நிறைய அசோசியேட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு அகாடமிக்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும், அதோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சதுக்காக தான் ஒரு 3 month கோர்ஸ் மாதிரி தான் போனேன். யூஎஸ் போனது. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 1 year 9 months கிட்ட எழுத்துட்டாங்க. ஓகே. ஸோ படம் பண்ணும்போது இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நடுவில் வந்து நடிச்சுட்டு போகணும். அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷனாக தான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஒரு வருஷம் நான் 9 மாதத்தில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் கல்ச்சரில் வெஸ்டர்னைஸ் பண்ணப்பட்ட தேட்டர் மாடல் என்னவாக இருக்குது, அது நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தேட்டரை பற்றின ரிசர்ச்காக தான் படிக்க போனேன். அது அங்கே லீ ஸ்ட்ராஸ்பர்க் தியேட்டர் அண்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் அந்த இன்ஸ்டியூட் நியூயார்க்கில் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூட். அது தியேட்டரை பற்றினது நிறைய ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மெர்லின் மேண்ட்ரோலேருந்து அங்கேருந்து வந்த அலுமினிஸ் தான். அவங்களோட அலுமினிஸ் தான் இன்றைக்கும் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட இது நியூயார்க்கில் இருக்குது, என்னென்னு லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது. ஸோ நிறைய சப் டிவிஷன்ஸில் வச்சுருக்காங்க இன்ஸ்டியூட்டு.
ஸ்டெயின்ஸ் லேவன்ஸ்கி இருக்காங்க, அப்புறம் இதோடைய லீ ஸ்டார்ஸ்பர்க், இவங்கெல்லாம் வந்து மெத்தட் ஆக்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. ஸோ அவங்க ரிசர்ச் பேஸ்டாக தான் ஆக்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமாகவே. ஸோ அது படிக்கவும் சரி, அங்கே கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் மோரோவர் ஒரு ஆக்டராக நம்ம அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க ஒரு தியேட்டர் குரூப்பில் போகும்போது நமக்கு நிறைய கனெக்ட் கிடைக்குது. அங்கே இருக்க நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் நம்மகிட்ட கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இப்போ எல்லா வருஷம் வந்து ஒரு ஆஸ்கர் ஃபிலிம் இந்தியாவிலேருந்து ஒரு படம் அங்கே போகுதுன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்னு காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருதில்ல ஈஸியாக. இப்போ நம்ம அங்கே மாதிரி நெட்வொர்க்கில் இப்போ கனெக்ட் ஆகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு கிளாரிட்டியாக தெரியுது. நாளைக்கு நம்ம ஒரு விஷயம் யோசிக்கும் போதும் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் தான் யோசிக்க தோணுமே. இப்போ நம்ம ஒரு கதை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இந்தியன் கல்ச்சர் பேஸ் ஒரு படம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் மெனக்கடணும், வர்த்தகமாக எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுடைய நாலேஜுக்கும் அது எந்த அளவுக்கு தீனி போடுற மாதிரி இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வி ஸ்டார்டட் மேக்கிங் சம் ஸ்மால் குரூப்ஸ், நிறைய இப்போ சேர்ந்துட்டாங்க, டீம்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஸோ பார்ட் டைமாக வந்துட்டு நம்ம இந்தியன் ஃபில்ம் மெத்தட் அண்ட் இந்தியன் தியேட்டர் பற்றி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அமெரிக்கன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் டிசியில் இருக்குது. ஸோ அங்கே பார்ட் டைமாக கிளாஸஸ் போயிடுக்கிறது. மந்த்லி ஒரு 3 கிளாஸஸ் இருக்கும். 3 செஷன்ஸில் வந்து அங்கே இருக்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸை பற்றின நிறைய தரவுகள் எடுத்துன்னு வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்காது, நம்ம நிறைய விஷயம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் 2 பேரும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்போம். இப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ இந்தியன் ஃபிலிம்ஸ்லேயே வந்து அதிகமாக வந்து ஏஷியன் வேர்ல்டே எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சவுத் ஏஷியன்ஸ் முக்கியமாக ஈஸ்ட் ஏஷியன் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம சைடு வந்துட்டிங்கன்னா நம்ம தான் இந்தியா தான் அதிகமான ஸ்பெண்டிங் இருக்காங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, எடுக்கிறதும் சரி, நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது? இப்போ ஹாலிவுட்டில் படம் எடுத்தாங்கன்னா ஹாலிவுட்டில் நிறைய படம் எடுப்பாங்க. ஹாலிவுட்னா இட்ஸ் ஹப் ஃப்ரம் லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியாவில் இருக்க ஒரு ஹப் தான். ஸோ அங்கே நிறைய படம் எடுப்பாங்க. ஆனால் ஒரு சில படம் மட்டும்தான் உலக லெவலில் வரும். மேக்ஸிமம் இந்த மாவல்ஸ் ஃபில்மாக இருக்கட்டும், டிசி, இந்த மாதிரியான. ஏன் அந்த படங்கள் மட்டும் வெளியே தெரியுது? அந்த படங்களுக்கு மட்டும் ஏன் பட்ஜெட் இவ்வளோ ஃபில்மை கொண்டு போகிறதுக்கு எல்லாமே ஒரு ரிசர்ச் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம இப்போ ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்டைஸ் ஃபில்மை கொண்டு போகிறதுக்கு நம்ம நிறைய வி ஹேவ் டு கோ வே ஃபார்வர்ட் இருக்கும்ல, ரொம்ப போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கும் சரி, நமக்கு கூட இருக்கவங்களும் சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் புல் பண்ணால் கண்டிப்பாக போய்டும், வேற லெவலுக்கு போய்டும். இது வந்து உங்களுடைய ஓன் அகாடமிக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், நம்ம டேனிஷ் தியேட்டர் அதுக்கு தான் போனேன். நம்ம டேனிஷ் தியேட்டர் ஸ்டுடியோவில் பசங்கிட்ட நான் ஒரு கேள்வி, பசங்களுக்கு என்னென்னா, ஆனால் இங்கே நிறைய கூத்துப்பட்டறைகள் இருக்காங்க, நிறைய ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது, அதில் நம்ம என்ன டிஃபராக இருக்கும், என்ன புதுசாக கொடுக்குறோம், அது எங்களுக்கு எப்படி சிம்பிளிஃபைடாக யூஸ் ஆக போகுது. இப்போ சும்மா தியேட்டர் டெக்னிக்ஸ்னு 10 விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்ம கொஞ்சம் ரிஃபைண்டாக யாருக்கு என்ன தேவை, ஒரு கஸ்டமைஸ், ஒரு டைலர் ஃபிட் மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண முடியும், இவருக்கு ஒரு விஷயம் பண்ண முடியும், எனக்கு ஒரு விஷயம் பண்ண முடியும், இவருக்கு ஒரு விஷயம் பண்ண முடியும். ஸோ அவங்கவுங்கள ஸ்டடி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எது டைலர் ஃபிட்டாக ஈஸியாக போகுன்றது தான் நம்ம ஸ்டுடியோவில் சொல்லி கொடுத்துடணும். அதே கேரக்டர்ஸை ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு அகாடமிக்காக அவங்களை டெவலப் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் போன இடம் அது. இந்த ராபர் மூவியில் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டருக்குள்ள நீங்கள் எப்படி வந்தீங்க? ராபர் படத்தில் என் கேரக்டர் பேசுவோம், ஆனால் நான் தான் படத்தில் பேச மாட்டேன். ஸோ கையை காலை கட்டி எப்படி நம்ம சிம்புவோட கையை கட்டி போட்டால் அவருக்கு டக்குன்னு ஒரு ஸ்டெப் வரும், அது மாதிரி நமக்கும் நம்ம தொணத்தனம் பேசலாம் நடிப்பே கஷ்டமாயிடும். ஸோ இதில் வந்து நிறைய மாற்றிருக்காங்க. ஒரு ஆக்டரை எப்படிலாம் நம்ம வந்து ஷேப் பண்ணணும்னு சொல்லிட்டு பாண்டி அண்ட் அனந்தகிருஷ்ணன் ப்ரோவோட ஃபர்ஸ்ட் டெசிஷன் தான். ஸோ பசங்கள்லாம் முடிச்சிட்டோம், ஆமாம் இதுதான். இதில் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான், யாரும் செகண்டரியாக போவே இல்லை. நீங்கள் டேட் இருக்குது இல்லை, ஃபினான்ஷியலி சப்போர்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இவர் தான் வேணும்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நடித்த நானும் சரி, சென்ட்ராயன் சரி, சத்யா ப்ரோ, அப்புறம் ஜேபி சார், எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியாக இந்த படம் பண்ணணும். தீபாக்காலாம் ஒரு ஃபேமிலியாக இந்த படம் பண்ணணும். கேரக்டராக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர். ஸோ நம்மளும் ஒரு டார்க் சைடு ஒன்று பண்ணணும்ல சினிமாவில், ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்காக போகாமல் டார்க் சைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சு பண்ணுற ஒரு கேரக்டர் இந்த படத்தில். சூப்பர். முன்னோட்டம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது உங்களுடைய கேரக்டர் பார்க்கும்போது. சேம் வந்து சத்யா, நீங்களும் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மெட்ரோ டீம்ங்கிறதுனால அதுலேயே அப்படியே ஜாயின் ஆகிட்டீங்க. ஆமாம், உண்மைதான் மேடம். ஃபர்ஸ்ட் என்னோட டேரக்டர், என்னோட குரு ஆனந்தனுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் தான் மெட்ரோவில் எனக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாரு. தம்பி கேரக்டராக பண்ணியிருப்பேன், நெகட்டிவ் ஷேடு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் லீடாக நான் பண்ணியிருக்கேன் மேடம். இதே நெகட்டிவ் தான் ஓப்பன் பண்ணுறேன், நெகட்டிவ் ஷேடு தான். அப்புறம் டேனி ப்ரோ, அவர் சொன்ன மாதிரி அவர் ஏதோ சொன்னார், நியூயார்க்கில் போய் படித்தேன், அது இது நிறைய எனக்கு புரியல. நியூயார்க்கு, வாஷிங்டன் ஏதோ சொன்னார். படம் நடிக்கும் போது ஏதாவது சொல்லி கொடுத்தாரு? இல்லை, இப்போ இவரா மேடம், இவர் எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. இவர் தான் ஹிட்டான ஹீரோங்க, இதெல்லாம் அநியாயமாகுது. இவர் ஹிட்டான ஹீரோங்க. மெட்ரோ படத்துல கோடம்பாக்கத்தில் கற்றுக்கிட்டேன், சாலிகிராமம் கோடம்பாக்கம், அங்கே தான் இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேன். பாலுமேந்திர சாரோட ஸ்டூடெண்ட் நான். ஓகே. ஆமாம், நான் என்னோட சினிமா வந்து கோடம்பாக்கம்,
அந்த வலசர்வாக்கம் சாலிகிராமம் வடபழனி அதுக்குள்ளே முடிஞ்சு இவர் எங்கேயோ பேர் சொல்கிறாரு ஒன்றும் ஏவா என்ன போட்டு வாங்குற மாதிரி இருக்குதுப்பா இது. என்னப்பா இது அடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சீட் நீங்க அவர் கொடுக்குறீங்க. இல்ல இதுதான் கெஸ்ட், இவங்க கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் பெருசா பண்றோம். தலைவர் தான் ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கே அது உங்கள்கிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்குறப்ப எனக்கு தெரியுது இங்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துருப்பாரு போல இருக்கு அப்படின்னு ஏதோ இங்கிலீஷில் அந்த ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்கிறாரு. இப்போ தான் நான் பார்க்குறேன் அவர் யார் பேரும் ஏதாவது சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டேன் லாஸ்ட் டைம் பிரதர் நம்ம இவங்க இருக்காங்கல்ல மைண்ட் ஸ்க்ரீன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பசங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம பேர் சொல்ல தெரியுது லீஸ் பாக்ஸ் இன்ஸ்டியூட் வா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் விஷயமே, ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருக்கிறது எல்லாருக்கும் நாலேஜாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். அங்கேருந்து ஒரு புக் எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அது நாலேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷேரிங் தான் முக்கியம் நான் ஃபீல் பண்ணுறேன். மீடியா பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்குற அந்த கேமரா லென்ஸ் தான் அங்கேயே இருக்குது. பட் அந்த லென்ஸு உங்களை என்னவா காட்டுது, நீங்கள் என்னவா அந்த லென்ஸுக்கு மாறுறீங்கன்னு தான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது நிறைய இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஒரு டிபேட் ஒன்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் இது ஆனாலும் பரவாயில்ல, கான்ட்ரவர்சியாலும் பரவாயில்ல, பேசி விட்ருவோம். என்ன ஆகுது, ராபர்ட் படத்தை தான் வந்திருக்கோம். நம்முடைய தமிழ் ஃபில்ம் வந்து அங்கே ஒரு இந்தியன் ஃபில்ம் எடுத்துப்போமே, எது தமிழ்னு ஐடென்டிஃபைன் பண்ணுவோம். நம்ம அங்கே ஒரு ஆஸ்கருக்கு அனுப்பும்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளான பேசிக் பாயிண்ட் அடிக்கிறாங்க. இதான் உண்மையாக நடக்குறது. இங்கே குவாலிட்டி இல்லை அப்படின்னா என்ன குவாலிட்டி? நம்மளும் ஹை எண்ட் கேமரா தான் யூஸ் பண்ணுறோம். அந்த குவாலிட்டின்னு ஒரு விஷயத்தை அவங்க ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுறாங்கல்ல, அது என்ன நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எடுக்கிற சாதா நம்ம சின்ன பட்ஜெட் படத்தை கூட நம்ம உலக லெவல் கொண்டு போய் நிறுத்திடலாம். அவங்க ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா குவாலிட்டின்னு, அந்த விஷயத்தை தூக்கி தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வழி நிறைய இருக்குது. ஒரு ஆஸ்கர் போகிறது மாதிரி ஒரு 10 ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம படம் போயிருக்கணுன்றாங்க. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை ஏதாவது சொல்லி தட்டி விட்டுனே இருக்கிறது காரணம் ஃபஸ்ட்டு விஷயம் குவாலிட்டி இல்லை. அது என்ன குவாலிட்டி அதுதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம். இப்போ படம் பண்ணும்போது இப்போ நம்ம கூட்டுக்கலைலாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அங்கே ரசிக்கிறாங்க. நம்ம ஜனங்களுக்கு என்னப்பா பேசினே இருக்கிறாங்களாப்பா, ஆட்டோவில் போகிறாரு வராரு, தொண்டையில் சுண்ணாம்பு தடவினார், இது அப்படின்னு புரியல. ஸோ இதுதான் அவங்க எதிர்பார்க்குது. அங்கேயும் இங்கேயும் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்போட ஒரு கரெக்டான விஷயம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் தான். குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ராபர்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் டோனாகவே நாங்கள் ஷூட் பண்ணதுக்கும் சரி, அந்த படம் வந்ததுக்கப்புறம் டோனாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்டையர்லி வேறையாக இருக்குது. நாங்கள் நம்ம ஷூட் பண்ண மாதிரியே தெரியலையாப்பா. மியூசிக் சப்போர்ட் பண்ண விதமும் சரி, சினிமாட்டோகிராஃபி சப்போர்ட் பண்ண விதமும் சரி, இவங்க பண்ண டிஐ இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து வேறு மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் ஒரு ஸ்டேஜில் வைக்கிது. ஸோ ஒரு படம் முழுசாக ஆகிட்டு ப்ராசஸ் ஆகி வெளியே போகிறதுக்கு நிறைய விஷயம் நடக்க வேண்டியதாக இருக்குது. அதை நம்மள மாதிரி ஆளுக்கு போய் ஆரம்பிக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கணும். ராபரி அப்படிங்கிற விஷயம் வந்து சமீப காலமாக நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. மும்பை சைடு வந்து அதிகமாகவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மும்பைங்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை எப்படி? இல்லை அப்படிங்கிறதுனால எடுக்கல. இது வந்து கதை வந்து எங்கள் சார் இது வந்து உண்மை சம்பவத்தை மையமாக எடுத்த ஸ்டோரி வந்து சார் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டாங்க, இதுதான் ஸ்டோரி அப்படின்ட்டு. ஸோ ஸ்க்ரீன் பிளே எல்லாமே டிசைட் பண்ணிட்டு, ஸோ ஸ்க்ரீன் பிளேல என்னெல்லாம் ஆட் ஆன் பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ நிறைய சும்மா சினிமாட்டிக்காக சில விஷயங்கள் வந்து புகுத்தாமல் வெறும் ஃபேண்டஸியாக இல்லாமல் என்னெல்லாம் தேவை அப்படிங்கும்போது ஒரு கனெக்டிவிட்டியாக ஒரு மேட்டர் தேவைங்கும்போது அப்போ நம்ம உண்மை சம்பவங்களை எடுத்தோம்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் சோல்ஃபுல்லாக கனெக்ட் ஆகும்னு யோசித்தோம். ஸோ அப்படி நிறைய உண்மை சம்பவங்களை தேட ஆரம்பித்தோம். உண்மை சம்பவங்கள் தேட ஆரம்பிச்சும்போது அதில் அதை பற்றி டீட்டெயில்ஸாக ஸ்டடீஸ் பண்ணும்போது அதில் கிடைச்ச இது டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப வியப்படைய செஞ்சது. ஸோ இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 செயின் ஸ்நாச்சிங்கு, வழிப்பறி இது எல்லாமே காமிச்சிருப்போம். இது எல்லாமே உண்மையாக நடந்த எல்லா வழிப்பறிகளும் தான். இப்போ கூட ரீசெண்டாக நேற்று தான் ஒன்று எங்கள் ப்ரோ ஒருத்தர் கார்த்திக் ப்ரோ அப்படின்னு ஜெய் கார்த்திக் ப்ரோ நேற்று ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். அது பார்த்தோம்னா நாங்கள் ராபர் படம் பண்ணதை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு ராபர் நடந்திருக்காங்க. இப்போ தான் ஒரு 2 days முன்னாடி பண்ணியிருப்பாங்க போல் சென்னையில். நான் அப்போ தான் பார்த்துட்டு என்னென்னா நம்ம படத்தை விட ரொம்ப கொடூரமாக இருக்குது, ஓகே பார்ட் 2 பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இன்னமும் அது நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப கொடூரமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்து வச்சிருக்கோம். அது மும்பையில் இருந்ததுனால தான் இல்லை, பட் கம்பேர் டு இங்கே மும்பையில் ரொம்ப நடந்திருக்கு. எனக்கே ராபர்லாம் நடந்திருக்கு, என் லைஃப்லேயும் ராபர்லாம் நடந்திருக்கு. நான் இருக்கிற ஏரியா வந்து தாராவி, அங்கே வந்து நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நைட்டில் பெண்கள் தனியாக நடக்கிற பிரச்சனை இல்லை, அங்கே ஆம்பளை தனியாக நடந்தாலுமே அங்கே வந்து தனியாக நடந்தாங்கிற ராபரிங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான். ஓகே, நம்ம இந்த சமூகத்துக்கு திரைப்படத்தின் மூலமா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வரோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் நல்ல விஷயம் சொல்ல வரோம், பட் எதையும் தப்பா ஆயிடக்கூடாது, சிலதை காமிச்சு இதை உதாரணமா யாரும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த வகையில உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதை கன்சர்ன் பண்ணி நீங்க எடுத்திருக்கீங்க. ஆமாம்மா கண்டிப்பா. ஏன்னா நானும் இல்லை, மோஸ்ட்லி எல்லா ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கதையை ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதோட எவ்வளோ டெப்த்தான ஒரு விஷயம், ஒரு பேடு எவ்வளோ இதை சொல்கிறோமோ அப்போ தான் அதோட கன்க்ளூஷன் போகும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லும்போது அப்போ தான் அதுக்கு பின்னாடி இருக்க தவறுகளை நீங்கள் எவ்வளோ பெருசாக காமிக்கிங்களோ
அப்போ தான் நல்ல விஷயத்த சொல்லும்போது அது வந்து சீக்கிரம் ரீச் ஆகும். ஸோ இந்த படத்துலையுமே நம்ம வந்து இவன் திருடுறாங்கிறதுக்காக திருட்ட சொல்லி கொடுக்கல, அந்த திருடுனா என்ன நடக்குங்கிறது தான் கதையோட மையக்கரு. ஸோ அதுக்காக தான் எடுக்கும். வெறும் அவன் திருடுறான் எப்படி திருடுறாங்கிறது பப்ளிக்கு தெரியலனா அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு நார்மலாக தான் நடந்துட்டு போவாங்க. இப்போ இவன் வந்து இந்த இடத்துல இப்படி நின்று திருடுறானா தான் பப்ளிக் நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் அவங்க வந்து தன்னை தற்காத்துப்படி நடந்து போவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஓகே சூப்பர். இந்த விளக்கம் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இசை வெளியீட்டு விழா வந்து சமீபத்துல தான் நடந்தது. ராபர் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்கீங்க, நீங்க எதுக்கு போலீஸ் கெட்டப்ல அங்க வந்தீங்க? ராபர் டைட்டில் வச்சிருக்கறனால அதனால சரி உங்க விளக்கத்தையும் சொல்லுங்க. ஆக்சுவலி என்னன்னா நாங்க அந்த கான்செப்டை தான் பண்ணோம். ஓகே என்னன்னா ஒரு 2 போலீஸ் வந்து ராபரி பண்ண 2 பேரை பிடிச்சி வச்சிட்டாங்கன்ற மாதிரி கான்செப்ட் பண்ணோம். அதுதான் நாங்கள் பிளான் பண்ணது, அதுதான் நடந்துச்சு. ஆனா லாஸ்ட்ல இந்த படத்துல நடிச்ச மாதிரியே நான் பார்க்கவே இல்லை. தோர்த்த வந்தப்பா கேட்ல வந்து ஆங்கர் பண்ணாம அப்படினா இதோ நீங்களா பரவாயில்ல. ஒருத்தர் யாரோ ஊர்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி ஏங்க என்னங்க ஒரு ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச் நீங்க இந்த நாடகம் போட்டிருக்கீங்க. நாடகம் போட்டேனா? ஆமாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரீங்க நடக்கிறீங்க, அப்புறம் அந்த யாரோ நீங்க வந்து இது சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு கன்வே ஆகலையா அப்படின்னு. ஆஹா போடுற அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. இல்லவா அந்த பையன் ஏதோ பார்த்து கரெக்டாக போட்டு கேட்குறாங்களே. இல்லை கான்செப்ட் வைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி என்னென்ன விஷயம்னா எல்லாருக்கும் ஒரு சேவ் ஒன்று இருக்கும்ல, போலீஸ் புள்ள திருட வாத்தியார் பையன் மக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இருக்குது உண்மையிலே. அண்ட் இதுவே இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் மோர் ஓவர் கனெக்டட். எப்படி ஒரு சாதாரண ஒரு சாமானியனும் ஒரு போலீஸும் இந்த ஒரு சாமானியனுக்கு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவனுக்காக என்ன 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற ரிவெஞ்ச் மாதிரி அந்த கதை இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இந்த ரிவெஞ்சுக்குள்ளே இவங்களாம் ஒரு கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. இது ப்ராப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் வித் எமோஷனல் ட்ராமா தான். ஸோ நிறைய கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அதனால சும்மா ராபர்னா திருட மாதிரி வேஷம் போட்டுருந்த விட இப்படி ஒரு உல்ட்டாவா ஒன்று கிரியேட்டிவாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டேன். நீங்களே கேள்வி கேட்குற மாதிரி இல்ல அந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு பாக்கும்போது என்னப்பா டானி ஏதோ டிஃபரெண்டா ஏதோ ட்ரை பண்றாரு. கடைசி வரைக்கும் நான் பேசிக்கவே இல்லை. இந்த படத்தை பத்தி நானும் பேசணும்னு ஆசைப்பட்டேன், பேசவே இல்லை. பட் எனிவே கலைஞர் பேசி மூலமா தெரிஞ்சிருச்சு. ஓகே சத்யாவுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து பாதி நேரம் வந்து முகமுடியிலே போன மாதிரி இருந்தது. முக்காவாசி முகமுடி தான் மேடம், மாஸ்க். ஓகே உங்களுக்கு தோணலையா சரி நம்மளும் எக்ஸ்போஸ் பண்ணி வேற? இல்ல இது ஐஸ் தான் மேடம். ஓகே ஐஸ் தான் வந்து பேஸ் பண்ணிட்டாரு டைரக்டர். ஓகே அதனால வந்து ஐஸ் தான். அதனால வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்ணு கொஞ்சம் இதா இருக்கு. அதனால ஓகே ஓகே. இந்த கதையில வந்து எல்லாத்துக்குமே ஒரு 2 முகங்கிறது ஒன்று உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது ஒன்று உண்டு. அது இவருக்கு வந்து முகமுடியை போட்டு மறைச்சிருக்கோம், மற்ற நடிச்ச கேரக்டருக்கு வந்து முகமுடியை போடாம ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க எப்படி மாறுறாங்கிறத காமிச்சிருப்போம். ஸோ இந்த கதையில நடிச்ச எல்லாத்துக்குமே 2 முகங்கள்ங்கிறது இருக்கு. ஓகே ராபர்ல ஒரு மேட்டர் இருக்குங்க. இந்த மாதிரி ராபர் பண்றவங்க நம்ம சொல்லியிருப்போம்ல, எப்படின்னா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. இல்ல பொதுவாவே இந்த ராபரி பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த தனியா பண்ற திருடெல்லாம் இருக்கும்ல, டக்குன்னு மாட்டிப்பாங்க, மாட்டி டிஸ்பிளே வந்துடுவாங்க, தந்தி பேப்பர்ல வந்துடுவாங்க எல்லாருமே. ஆனா இந்த நெட்வொர்க்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சூப்பரா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் செயின் இருக்காது, அவன் யாருன்னு இவனுக்கு தெரியவே தெரியாது. கீழே ஒருத்தர் வேலை செய்வான், இதெல்லாம் மானிட்டர் பண்ற ஒருத்தர் இருப்பான், பெரிய ஆள் மேனேஜ் பண்றவன், அவன் யாருன்னு தெரியாது. ஸோ அதனாலே இந்த படத்துல வந்து பொதுவாகவே இந்த மாதிரி ராபரியில வந்து ஃபேஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு திருடு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என் வீட்டில் இருக்கவங்களே தெரியக்கூடாது. அது வீட்டில் பயப்படுவாங்கலாம் ரைட்டு, ஃப்ரெண்டு கூட தெரியாது, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாது. ஸோ இதில் ஹைடிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது நம்ம படத்தில் ராபர் வந்து கிளியராக சொல்லியிருப்போம், ஏன் ஒரு அக்யூஸ் வந்து ஒரு ராபரி பண்ணுறவனுங்க நெட்வொர்க்கில் இருக்கிறவனுங்க ஏன் மூஞ்சை வந்து காட்டிக்க மாட்டானுங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அதனாலேயே நார்மலாக வந்து திருடுனா உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்ச சிசிடிவிலாம் இருக்குல்ல மேடம், நான் ஒன்று ஹெல்மெட் போடணும் இல்லைன்னா மாஸ்க்கு, அந்த 2 விஷயம் தான் பண்ண முடியும். நார்மலாக ஓப்பனாக போய் திருட மாட்டேங்கும்ல, அந்த ஒரு மேட்டர் தான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே ஓகே. பட் அதில் வந்து நிறைய இன்டென்ஸான விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் அது வந்து நிறைய ஸ்டன் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அது வந்து எப்படி நடந்தது? அந்த ஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காட்சியில கொண்டு வரணும் இல்லையா? அதான் அது அந்த ஸ்டண்ட் நீங்க ட்ரெய்லர்ல ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு வந்து அது வந்து உண்மையிலே நடந்த சம்பவம். மயிலாப்பூர்ல வந்து ஒரு அதாவது அந்த அளவுக்கு பறக்கிற அளவுக்கு நடக்குது. அது சினிமாக்காக சில விஷயங்கள் நாங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டோம். பட் என்னன்னா மயிலாப்பூர்ல ஒரு பொண்ணுகிட்ட செயின் ஸ்நாச் பண்ணிட்டு போகும்போது அந்த பொண்ணு வந்து தைரியமா அந்த அவங்க ஸ்கூட்டியை எடுத்துட்டு அந்த பொண்ணு துரத்தி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதோட சைட் ஸ்டாண்டை வந்து எடுக்காம போயிட்டு இருந்துச்சு. அந்த சைட் ஸ்டாண்டு பட்டு அது வந்து ஆக்சிடென்ட் ஆகி அது வந்து இறந்துடுச்சு. ஸோ இது உண்மையாக நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்ம இது கூட வச்சு நம்ம சினிமாட்டிக்காக என்ன சில விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணால்
பார்க்கறது விஷுவலாக பார்க்கறதுக்கு என்ன அழகாக இருக்குமோ அதை வந்து நம்ம பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ ஸ்டண்ட் வந்து மெட்ரோ மகேஷ் அவங்க மெட்ரோ பண்ணவங்க தான் ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே லைவாக இருக்கணுங்கிறது தான் ஆசைப்பட்டோம். சில விஷயங்கள் மட்டும் சரி ஓகே ஒரு விஷுவல் பியூட்டிக்காக என்ன பண்ணணுமோ அது இது ஆட் ஆன் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே லைவ் லொக்கேஷனில் பண்ணப்பட்ட இது. அதனால் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 2 சைடு ரோடு பிளாக் பண்ணுவோம். பிளாக் பண்ணிட்டு ஒரு ஷாட் எடுத்தோன்னா ரிட்டன் அவங்க எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணி விடணும். ஸோ டைரக்ஷன் டீம் பசங்க அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா திட்டுவாங்க அவங்க. இப்போ பப்ளிக் வந்து நீங்கள் ஒரு இது விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வருமோ அவங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு அவங்க திட்டுவாங்க. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு ஷாட்டுக்காக என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்த்து கொடுத்தாங்க. அதனால அது வந்து இவ்வளோ பியூட்டியாக வந்திருக்கு. கிரைம் த்ரில்லர் அப்படிங்கும்போது மியூசிக் வந்து பக்கபலமா இருக்கணும். மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? மெட்ரோ படம் பார்த்த எல்லாருமே வந்து மியூசிக் ரொம்ப பாராட்டியிருப்பாங்க. சேம் அதே கிரெடிட்ஸ் வந்து ராபர்க்கும் வரும். இன்னொன்று அதே மியூசிக் டைரக்டர் தான் இதுக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் மியூசிக்கு ரொம்ப டென்ஷன் எடுக்கலை. இது இப்படி வருமோ அப்படி வருமோ அந்த பயம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஓகே இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து பேசிட்டோம் இத்தனை தீம் வேணும். அதெல்லாம் பேசும்போது நாங்கள் ஷூட் பண்ணும்போதே எங்களுக்கு ட்ராக்ஸ் வந்துட்டு. ஸோ அதை பார்த்தே எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் ட்ராக்ஸை போட்டு ஓகே இந்த மூடுக்கு ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால இது பண்ணதுனால மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். கண்டிப்பாக. அதாவது ஒரே மேடையில் அத்தனை பேர், அத்தனை நபர்கள், அத்தனை பிரபலங்கள் எப்படி அதை கொண்டு வந்தீங்க இசை வெளியீட்டு விழாவில்? அது நம்ம கவிதா அக்கா தான் மேடம். ஓகே. அக்கா தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும். உங்க படத்தோட ப்ரொடியூசர் அப்படி சொல்லுங்க. மெட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் ஆனந்த் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் மேடம். இன்னும் நிறைய பேர் வர மாதிரி இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் ஷூட்டு அப்புறம் கொஞ்சம் உடம்பு முடியல சில பேர்த்துக்கு, அதனால வர முடியல. ஏன்னா இன்னும் அக்கா வந்து மெயினாக அம்பிகா மேடம், ரம்மா மேடம், அந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களோட அன்புக்காக வந்த கூட்டம் தான். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஏன்னா அவ்வளோ வெறும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சின்ன படம் எல்லாருமே ஒரு சின்ன இது அதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா பிஸியாக இருந்தாரு. இருந்தாலும் அக்காக்காக எல்லாம் வந்தாங்க. அது அவங்களோட அக்காவுக்கு தான் போகணும். சூப்பர். ராபர் வந்து மார்ச் 14 வந்து சூப்பர் டூப்பரா வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ராபர் மூலமா இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? விழிப்புணர்வா இருங்க. அதாவது சேஃப்டியா இருங்க. ஆமாம் அவ்வளோதான். விழிப்புணர்வாக சேஃப்டியாக இருங்க. ஏன்னா தப்புகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்க முடியாது நம்மளை வந்து காப்பாற்றணும். தன்னைத்தானே தான் தற்காத்து கொள்ள முடியும். ஏன்னா இங்கே வந்து 100 இப்போ வந்து ஃபஸ்ட்டு சைனா இருந்துச்சு, இப்போ இந்தியா தான் டாப்பஸ்ட் பாப்புலேஷனு. ஸோ இப்படி இருக்கிறதுல வந்து நம்மகிட்ட போலீஸஸாக இருக்கட்டும் யாரும் வந்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு இதுதான். நம்ம வந்து எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரிலக்கு நம்ம ஒரு நடந்து போனோம்னா 10 பேர் ஏதோ ஒரு நடக்குதுன்னா 10 பேர் வேடிக்கை தான் பார்க்கறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்களே தவிர யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அதனால் நம்ம தற்காத்து கொள்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கணும். அதுக்குன்ட்டு எப்படி இல்லை ஒரு பொண்ணு நகையை போட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லலை. வெளில போனாலும் அவங்க அதை வந்து எப்படி சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணுங்கிறது தான் சொல்ல வரும். மார்ச் 14 வந்து உங்களுடைய ராபர் ஆடியன்ஸ் பார்க்கணும், ஒரு 200 rupees கொடுத்து பார்க்கலாம் வர்த் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? எல்லாரும் ஒன்லைன் டேகா உங்களுடைய ஒப்பீனியன். இந்த படம் வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு படமாகவும் இருக்கும். அதே ரிப்பீட்டடாக சொன்னால் வெறும் விழிப்புணர்வு படம் மட்டுமா இல்லாமல் பொழுதுபோக்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா விதமான கண்டென்ட்டும் இதில் இருக்கிறதுனால நீங்கள் நிச்சயம் டிசப்பாயிண்ட் ஆகாமல் போவீங்க. இது ஒரு ப்ராப்பர் கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட். ஸோ ஃபிலிமில் இந்த மாதிரி ஜானர்ஸ் லைக் பண்ணி பார்க்குறோம், கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய ஃபேமிலி ட்ராமாஸ் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த டைமில் நம்ம படம் கண்டிப்பாக அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஒரு ப்ராப்பர் கிரைம் த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீலும் கண்டிப்பாக கிடைக்கும். மார்ச் 14 வரக்கூடிய இந்த ராபர் படம் வந்து முழுக்க நம்ம ஏஜ் குரூப் பசங்களால் நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து அடுத்த லெவலுக்கு எங்களை கூப்பிட்டு போங்க. தேங்க்யூ. சூப்பர். சத்யா, படம் ஒரு நல்ல தரமான படமாக பண்ணியிருக்கேன் மேடம். ஓகே, அதனால பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம்ப்பா. கண்டிப்பா இதே நம்பிக்கையோட நாங்களும் மார்ச் 14 வரைக்கும் வெயிட் பண்றோம். சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெஸ்ட் விஷயம். தேங்க்யூ.